உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சீமான் தொடர்பாக அவதூறாக பேசிய யூடியூபர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. சீமான் குறித்து அவதூறு பரப்பிய யூடியூபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக யூடியூபர்கள் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் இந்துமதி இணைந்திருக்கிறார். இந்துமதி, மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கை குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் மதுரை கிளையில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் வலைபேச்சு மீடியாவை சேர்ந்த பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் உள்ளிட்டோர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் குறித்து மிகவும் தரக்குறைவாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் தரக்குறைவான பதிவுகள் செய்து சீமான் அது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி வருகின்றனர் எனவும், மேலும் இது அரசியல் உள்நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த அவதூறு பிரச்சாரம் எனவும், இது குறித்து காவல்துறை உயரதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்படவில்லை. எனவே கடந்த ஜூலை 3ஆம் தேதி அளித்த புகாரை பரிசீலித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நேற்று நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்த போது நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை யூடியூபர் சீமானை மிகவும் கொச்சையாகவும் தரக்குறைவாகவும் விமர்சித்துள்ளார் எனவும், இதனை ஏற்க முடியாது. எனவே சைபர் கிரைம் காவல்துறையினர் இன்று மாலைக்குள் இது குறித்து வழக்கு பதிவு செய்து நாளை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கினை நேற்று அவர் ஒத்திவைத்திருந்தார். அந்த நிலையில் இன்று இந்த வழக்கானது மீண்டும் நீதிபதி விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது இந்த அவதூறு பரப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வரும் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் ஆகியோர் மீது இந்த உரிய நடவடிக்கை எடுக்க கோரிய இந்த வழக்கு இருவர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இது வந்து மதுரை மாவட்ட சைபர் கிரைம் தரப்பில் இந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கானது தற்போது முடித்து வைத்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கௌதமி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.